ராகுல் காந்திக்கு என்ன வெங்காயத்துக்கு வந்து திரு விஜய் அவர்களோட பேச்சு வேண்டி கிடக்குது. கூட்டணி எங்களோடவா இல்லை அவங்களோடவா? எப்படி இருக்கிறீங்களா இல்லை போறீங்களா? இன்னைக்கு திமுக கண்டு இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியோட நிலைமை என்ன தமிழகத்தில்? நீங்கள் மற்ற மாநிலத்தில் எப்படி தோக்குறீங்களோ அதே மாதிரி தோத்து போயிருப்பீங்க. இருக்கிறோம் ஒழுங்காக பார்த்துக்கலன்னா இல்லாமல் போயிடுவோம் அப்படின்றதான் அதுக்கு பொருள். பத்தாவதுக்கு காங்கிரஸை பொறுத்தவரையில் எப்பயுமே எப்படின்னா உழைப்பு கம்மியாகவும் ஊதியம் அதிகமாகவும் கேட்பவர்கள். காங்கிரஸே ஒரு குழு அமைச்சு இந்த கூட்டணி எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பரிசீலனை பண்ணணும், கருத்து கேட்பு நடத்தணும். இல்ல, காங்கிரஸ் கட்சி பொதுவாக வந்து அவங்களோட ஒரு நோக்கம் என்பது உன்னதமான நோக்கம். சமீபமாக நீங்க பார்க்கலாம், பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஜெயிக்க வைக்கப்படுது அப்படின்றதுல அவங்கள மாதிரி வியூகம் யாராலையும் அமைக்க முடியாது. அதிகார பகிர்வு அப்படின்னு அதிகார பகிர்வு அதிகார பகிர்வு எல்லாம் கேட்கறாங்கல்ல. யாரெல்லாம் கேட்கறா? வேல்முருகன் கூட கேட்பாங்க, விசிகா கேட்பாங்க, காங்கிரஸ் கேட்கறாங்க, பிரேமலதா கேட்கறாங்க. எல்லாம் இப்ப விஜய் கிட்ட போக வேண்டியதானே? கூட்டணியில் இன்னைக்கு காலையில் திடீர்னு பல்லு வளர்க்கும் போது எடப்பாடி பழனிசாமியும் திரு ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி வேணாமே, திமுக அண்ணா திமுக எது பெரிய கட்சி பார்த்துடலாமே அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்கன்னா இவங்கெல்லாம் தமிழக அரசியலுக்கு தேவையே கிடையாது. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திமுக கூட்டணி குறித்து சலசலப்பு எழுந்திருக்கிறத நம்ம நேத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நாளா வந்து அதிமுக பிளவுபட்டிருக்கா, அதிமுகவில் என்ன சலசலப்பு, அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா, திமுக இன்டாக்டா இருக்காங்களே அப்படின்னு பேசிட்டு இருந்த இடத்துல உள்ளுக்குள்ளேயே புகச்சிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு ஒவ்வொன்றா வந்து வெளியே நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் சொல்ல திணிக்குதா அப்படின்ற ஒரு வகையில் வந்து நேற்றுக்கு திரு எம்பி ரவிக்குமார் அவர்கள் பேசினதா இருக்கட்டும், இல்லை வேல்முருகன் அவர்கள் அழுத்தி நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம்னு சொன்னதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே எப்படி புரிஞ்சுக்கலாம்? எதை உணர்த்துது தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில்? சரிங்க, யதார்த்தத்துக்கு வரணும். ஓகே, யதார்த்தத்துக்கு வரும்பொழுது இன்னைக்கு என்ன சூழ்நிலைலாம், திமுக கூட்டணியோட பஸ்ஸு வந்து போன பாராளுமன்ற தேர்தலே ஃபுல்லாயிருச்சு. பட் போன பாராளுமன்ற தேர்தல் என்னன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து அதிமுகவோட இருந்தாங்க. பட் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரையில் என்ன ஒரு சிறப்புனா, தேர்தல் முடிகிற அதாவது நெருக்கம் வரலும் எல்லார்கிட்டையும் பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 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 குறிப்பான ஒரு பார்வையெல்லாம் கிடையாது. டிஎம்கே கிட்டேயும் பேசுவாங்க, ஏடிஎம்கே கிட்டேயும் பேசுவாங்க, இல்லை மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இப்போ டிஎம்டிகேவை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா விஜய்கிட்டையும் பேசுவாங்க, ஏடிஎம்கேலையும் பேசுவாங்க, டிஎம்கேலையும் பேசுவாங்க. அந்த கட்சியோட நிலைப்பாடு. மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா அவங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ மக்கள் நீதி மையம் போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ராஜ்யசபா சீட்டு கமல் அவர்களுக்கு கொடுத்தாச்சு. பட் அது கட்சின்னு அவர் ஒன்று நடத்தி ஆகணும். அவரை நம்பி ஒரு 4 பேர் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு சீட்டு வாங்க. இப்போ அந்த பஸ்ஸு ஆல்ரெடி ஃபுல். போன வாட்டி பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் வெளியில் இருந்தார். இந்த வாட்டி கமல் கூட்டணியில் இருக்கார். 1. 2வது வேறு எதனா புது கட்சி வருதா அப்படின்ற அந்த பார்வை. உதாரணத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு சிறப்பான இறுதி ஊர்வலத்தை அரசாங்க சார்பாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் அவங்க அதிமுக கூட இருந்தாங்க. அதிமுக கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணின்ற அந்த விஷயத்தை வந்து பொதுவாக டிஎம்டிகே பொறுத்தவரையில் என்னென்னா சக்திக்கு மீறின சீட்டுகள் அதிகமாக கேட்பாங்க அப்படின்றது ஒரு விமர்சனம் அவர்கள் மீது இருக்குது. அது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உண்மைதான். அதாவது கேப்டன் அவர்கள் இருந்தபோது இருந்த அந்த வாக்கு விகிதாச்சாரம் அந்த அவர் கட்சியை நடத்துறதுக்கும் அதற்கு பின்னாடி அந்த கட்சியை நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்குது. கலைஞர் பீரியடில் இருந்த திமுக எப்படி இருந்தது, ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி இருக்குது, அம்மையார் ஜெயலலிதா காலத்து அதிமுக எப்படி இருந்தது, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற அதிமுக எப்படி இருக்கு, அதெல்லாம் ஒட்டி பார்க்கும்போது இப்போது நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அந்த பஸ்ஸு ஃபுல்லு. அந்த பஸ்ஸு ஃபுல்லாக இருக்கும்போது என்னன்னா யாருன்னா ஒருத்தர் அந்த சீட்டை விட்டு எழுந்துங்கன்னா இன்னொருத்தர் அங்கே உட்காரத்துக்கு தயாராக இருக்காங்க. அது இல்லாமல் எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே சீட்டு கூட வேணும். உதாரணத்துக்கு மதிமுக எடுத்திங்கன்னா போன முறை வந்து அவங்கள வந்து சின்னத்தில் கட்சி சின்னத்தில் உதயசூரியனில் நிற்க சொல்லிடுறாங்க. அவங்க வந்து தொடர்ந்து என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து நீங்கள் தனிச்சின்னத்தில் நாங்கள் நின்றுக்கிறோம், எங்களுக்கு எங்கள் கட்சியை காப்பாற்றணும், எங்கள் கட்சி நடத்தணும் அப்படின்னா. அப்போ இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கும். போன முறை வந்து இப்போ விசிகா எத்தனை சீட்டு வாங்கினாங்களோ அதை விட 1 சீட்டு 2 சீட்டு கேட்பாங்க. பொதுவாக விசிகா பிரச்சனை எடுத்திங்கன்னா ஒரு பாராளுமன்ற சீட்டில் ஆதவர்ஜுனுக்கு ஒரு சீட்டு கேட்குறாங்க, அது கொடுக்கல அப்படின்னும் போது தான் இவ்வளோ பிரச்சனை. அண்ணாமலை எப்படி பாஜக கட்சியில் அவருக்கு முக்கியத்துவம் இல்லைன்னும் பொழுது உள்ளே இருந்து ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில விஷயங்களை உருவாக்க வரோம். அதே மாதிரி ஆதவர்ஜுனும் அன்னைக்கு பிரச்சனைகளை உருவாக்கி பிரச்சனையாக கடைசியில் இன்னைக்கு தாவேகளை போய் சேர்ந்துட்டாங்க.
அப்போது இந்த சீட்டுகள்னு வரும்பொழுது அதே மாதிரி ஈரோடு கணேசமூர்த்தி அவருக்கு வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சில முடிவுகள்லாம் அவர் எடுத்தார். ஆஸ்பத்திரிகள்லாம் போய் அட்மிட் ஆனது மக்களுக்கு தெரியும். அப்போது இந்த சீட்டு அப்படின்னு வரும்போது இப்போ ஒரு தொகுதியை கேட்பாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியில் ஒரு முக்கிய நிர்வாகி இருக்கார். இப்போ அவர் ஒரு சீட்டு கேட்குறாரு. இல்லைப்பா இந்த வாட்டி உனக்கு சீட்டு இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகிடும்னா இந்த மொத்த பிரச்சனையும் அன்னாரை வளர்ச்சி சுற்றி தான் வரும். பட் ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பொழுதுக்கும், ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பார், டிடிவி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பார், அதுக்கப்புறம் செங்கோட்டையன் பத்திரிகையாளர் சந்திப்பாங்க. அந்த பிரச்சனை பேசுபொருள் அப்படியே இருக்குது. அதுவும் பழைய தேஞ்சு போன ரெக்கார்டு தான், புதுசாக எதுவும் கிடையாது. அதிமுக ஒருங்கிணைக்கணும், எல்லாரும் ஒன்றுபடணும் அப்படின்ற இந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா இறந்த ஒரு வாரத்துல இருந்து இது ஒரு பேசு பொருளாக தான் இருக்குது. இன்னி வரைக்கும் அந்த பேசு பொருள் இருக்குது. பட் திமுகவை பொறுத்தவரைலாம் என்னன்னா, யாருன்னா ஒருத்தர் கொஞ்சம் எல்லைக்கோட்டை தாண்டி பேசினாங்கன்னா நீங்கள் போங்க, எங்களுக்கு வேற கட்சி இருக்குது, நாங்கள் அவங்கள வச்சு, இப்போ உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி அவர்களை பொறுத்தவரைலாம் அதிமுகவோட போகிற மாதிரி தான் இருக்கிறாரு. பட் அகைன் மருத்துவர் ராமதாஸோட அவரோட நிலைப்பாடு என்னன்றது இன்னும் தெளிவாக சொல்லலை. ஒருவேளை நாளைக்கு யாருன்னா ஒருத்தர் கோச்சிங்னு போகிறாங்கன்னா அவங்கள கூட திமுக வந்து இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவோட பிரச்சனைகளை பேசுவதற்கோ விவாதம் பண்ணுறதுக்கோ ஃபர்ஸ்ட் ஊடகங்களே தயாராக இல்லை. ஒன்று. இரண்டாவது வந்து அப்படி மீறி யாருன்னா எதனா பேசினாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸில் வந்து எங்களுக்கு பதவி இப்போ வேணும், ஆட்சியில் பங்கு வேணும், எங்களுக்கு எண்ணிக்கை ஜாஸ்தி வேணும்னா மறுநாளே செல்வ பெருந்தகை என்ன பண்ணுவார்னா அன்னாரிவளையம் போய் அங்கேருந்து கூட்டணியெல்லாம் நல்லா இருக்குது, அவர் தனிப்பட்ட கருத்தை சொன்னார், அதெல்லாம் ஒரு முக்கியத்துவமே கிடையாது, அதை கடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை டிமினிஷ் பண்ணுவார். ஆனால் இங்கே அதிமுகவில் என்னன்னா, இப்போ அண்ணாமலை அவர்கள் போன்றவர்கள்லாம் ஒரு சர்ச்சையை உருவாக்குறாருன்னா அதை வந்து பேசு பொருளாகவே தான் இருக்கும். இப்போ நயினார் வந்துட்டு அண்ணாமலை யாருங்க, இன்னைக்கு தேதியில் அவர் யார், அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் தான் கட்சி தலைவர், நான் சொல்கிறது தான், நான் சொல்கிறேன், எங்களுது முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடப்பாடியார் தான் முதலமைச்சர் அப்படின்னு அண்ணாமலை எதிர்த்து நயினார்லாம் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறது கிடையாது. அப்போ அந்த கூட்டணியில் பிரச்சனை இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனையை மறைப்பதற்கும் அந்த பிரச்சனையை பூசி மொழுவதற்கும் இல்லை அதை சரி செய்வதற்கும் அங்கே வந்து முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. இங்கே வந்து முயற்சிகள் எடுப்பதில்லை. ஆனால் பிரச்சனை என்னமோ ரெண்டு சைடும் இருக்கு. அதனால இனிமேல்ட்டு வந்து இப்போ தேர்தல் நெருங்குற நேரம் கண்டிப்பாக வந்து அங்கே பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வராமல் அப்படிலாம் வந்து இது பண்ண. இப்போ கமல் அவர்களுக்கு எவ்வளோ சீட்டு, இப்போ வைகோக்கு ஈக்குவலாக கொடுப்பாங்களா, இல்லை திருமாவளவனோட கூட கொடுப்பாங்களா, இல்லை திருமாவளவனோட குறைச்சி கொடுப்பாங்களா, கம்யூனிஸ்ட் தோழர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க, இல்லை கமல் உள்ளே வராரு, கமல் எல்லா தொகுதியுமே நமக்கு பிரச்சாரம் பண்ணோம், விஜய் வந்து அங்கே ஒரு முக்கிய புள்ளியாக இருக்காரு, இப்போ விஜய் போன்றவர்கள் ஒரு திரை இதில் இருக்கும்பொழுது பண்ணும்பொழுது நம்மளும் பிரச்சாரம் பண்ணோம், கமலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் போது, அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 5லேருந்து 10 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமலுக்கு யாருக்கிட்ட இருந்து பிடிங்கி கொடுப்பாங்கன்ற அந்த பதட்டம், அந்த பயம் உள்ளுக்குள்ளே இருக்கும். இல்லை கமல் வந்து இல்லை பரவாயில்ல, எனக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வரக்கூடாது, நான் தான் ரிமோட் எடுத்து போட்டேன், ஆனால் அந்த ரிமோட் எங்ககிட்ட தான் இருக்கணும், உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ புரியாத அரசியல் பேசினா இந்த கூட இருக்கிற 4 பேர் என்ன பண்ணுவாங்க, வேற கட்சிக்கு போயிடுவாங்க. ஒருவேளை அவங்க நாம் தமிழர் போகலாம், இல்லை அதிமுக போகலாம், இல்லை விஜய் கிட்ட போகலாம். ஏதோ இருக்கிற கட்சின்றது மக்கள் நீதி மையம்ன்றது மையத்தில் இருந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே கரைஞ்சி காணல் நீராக போயிடும். அப்போ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கட்சியை தக்க வைக்கணும்னு போது அங்கே வந்து ஆக்சுவலாக இருக்குது, சிக்கல்கள் இருக்குது. ஆனால் அதை வந்து வெளியில் வராமல், இன்னொன்று முதலமைச்சராக இருக்கார் ஸ்டாலின், இப்போ இதே திமுக எதிர்கட்சியாக இருக்குன்னா இந்த பேசுபொருள் அதிகமாக இருக்கும். ஆளுகின்ற கட்சியில் இருக்கிறதுனால சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிற காரணத்தினால அதெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கனால இந்த பிரச்சனை வரல. டிசம்பருக்கு மேலே அங்கேயுமே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு திமுக உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் காங்கிரஸை வந்து பகிரங்கமாக கேள்வி கேட்கலாம், இங்கே கூட்டணியில் இருக்கீங்க, கரூர் சம்பவத்துக்கு காரணம் விஜய் அவர்கள், விஜய் தாமதமாக போனது கொண்டது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, காவல்துறை தான் காரணம், இது கான்ஸ்பிரசி தேரின்னு எங்களை குற்றம் சொல்லும்போது ராகுல் காந்திக்கு என்ன வெங்காயத்துக்கு வந்து திரு விஜய் அவர்களோட பேச்சு வேண்டி கிடக்குது, கூட்டணி எங்களோடவா இல்லை அவங்களோடவா, எப்படி இருக்கிறீங்களா இல்லை போறீங்களா அப்படி இன்னைக்கு தேதியில இப்போ நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதன் பிறகு ஒரு 2 முறை இல்லது 3 முறை கூட முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய பிரதர், அவர் என்னுடைய சகோதரர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாரு. நீங்க சொல்றீங்க, ஆனா வந்து இந்த விஷயத்துல ராகுல் காந்தி அவர்கள் பண்றது சரி கிடையாது. அதாவது பண்றது சரி. நான் ஒரு விஷயம் ரொம்ப பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒன்று சொல்வேன், தேர்தல் கூட்டணின்றது வேறங்க, பட் ஒரு கிராட்டிடியூட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒரு நம்பிக்கை, ஒரு நன்றி விசுவாசன்றது முக்கியம். இன்னைக்கு திமுக கண்டு இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியோட நிலைமை என்ன தமிழகத்தில், நீங்கள் மற்ற மாநிலத்தில் எப்படி தோக்குறீங்களோ அதே மாதிரி தோற்று போயிருப்பீங்க. ஆனால் ஒரு 10 வருஷமாக தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் பொதி சுமை தான், அதை தூக்கி தான் சுமைக்கணும் மாநில கட்சிகள். உதாரணத்துக்கு இப்போ எஸ்ஐஆர் நடக்குது ரைட்டுங்களா,
பாஜக எடுத்துகிட்டு வருது, இதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. பிரதான எதிர்கட்சி ஆல் இண்டியா லெவலில் யார்? தேசிய லெவலில் காங்கிரஸ். தமிழகத்தில் எங்கன்னா காங்கிரஸ்காரர்கள் பூத்து போட்டு எங்கன்னா உட்காந்து பார்த்தீங்களா? இப்போ நீங்கள், நான் தெருவாக சுற்றுருவேன். 2 நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் இருந்தேன், இப்போ இன்றைக்கி சென்னை பார்த்தேன், போன வாரம் வந்துட்டு நான் கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் போயிருந்தேன், எங்கேயும் பார்க்கல. ஒன்று திமுககாரங்க டேபிள் போட்டு உட்காந்துருக்காங்க, இல்லைனா அதிமுககாரங்க டேபிள் போட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து தாவேக்காவும் டேபிள் போட்டு உட்காந்துருக்காங்க. இந்த 3 கட்சி தான் நான் பார்த்தேன். டிஎம்எம்கே, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆகட்டும், அப்புறம் தௌஹீத் ஜமாத் போன்ற தோழர்கள் வந்து இது இருக்கா இல்லையா, ஓட்டு போயிடுமான்னு அந்த பதப்பதப்பில் அவங்களும் பூத்து போட்டு வீடு வீடாக போய் பார்க்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் இப்போ ஊட்டி போன்ற இடங்கள், கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல அவங்க சக்திக்கு ஏற்ற கட்சிக்கு போடுறாங்க. இவ்வளோதான் நடக்குது. இதில் காங்கிரஸ் கட்சியை நான் எங்கேயும் பார்க்கல. ஆனால் பாஜக எதிர்க்க வேண்டியது யாரு? காங்கிரஸ். ஆனால் காங்கிரஸ் என்ன வேலை பார்க்குது? ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன கேட்பாங்க? எங்களுக்கு சரிசமமாக பங்கு சீட்டு வேணும், ஆட்சியில் அதிகாரம் வேணும், அப்புறம் நாங்கள் வந்து விஜய் கூட பேசுவோம், அப்புறம் ராகுல் காந்தி வந்து ஒரு புதுசாக ஒரு கணக்கு போடுறாரு அப்படின்னு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே இது கலைஞராக இருந்தால் இந்த நேரத்துக்கு வந்து கண்டிப்பாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் போல் இந்த மாதிரி அழகாலாம் பதில் சொல்லியிருக்க மாட்டார். கண்டிப்பாக ஒரு 4-5 கிண்டலு கீழ்வெட்டு பண்ணி நீங்கள் யார் தமிழகத்துலேருந்து கோட்டிட்டு காட்டியிருப்பாங்க. விஜயோட காங்கிரஸ் கூட்டணிக்கு போறாங்க அப்படின்ற சலசலப்புகள் எழுந்த பிறகோ, இல்ல கரூர் சம்பவத்துல வந்து ராகுல் காந்தியும் விஜய் அவர்களும் தொலைபேசியில பேசிக்கிட்டாங்க அப்படின்ற சலசலப்புகள் எழுந்த பிறகுதான் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கும், திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய எதிரொலி தானே இது? இப்போ ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கிறீங்க, டெய்லி காலையில் வெளியில வந்து நாங்க இருக்கிறோம் நான் சொல்லிட்டு இருப்பீங்க அந்த வீட்டில். அதுதான் சார் சந்தேகமா இருக்கு. அதுதான் இவர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் ஆதாயத்துக்காக இவர்கள் இந்த வேலைகளை செய்யறான்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப நாளைக்கு ஒருவேளை இன்னைக்கு தேதியில என்ன கேட்டீங்கன்னா நம்ம வந்து தெளிவுபடுத்தலாம், சொல்லலாம். இருக்கு அப்படிங்கறத ஏன் அழுத்தி அழுத்தி சொல்லணும்? இல்ல, சீட்டு பேரம் பண்ணணும், கூட சீட்டு வாங்கணும், அது ஒரு எண்ணம். இன்னொன்று, நம்ம இந்த மாதிரி சவுண்டு கொடுக்கலன்னா நம்மளை கடந்து போயிடுவாங்களோ. ஏன்னா அன்னாரி வேலத்தில் சீட்டு கேட்க போகும்போது கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து அவர் பார்க்க மாட்டார். ஃபஸ்ட்டு வந்து துரைமுருகன், டிஆர் பாலு, அதுக்கப்புறம் ஜெகத் ரட்சகன், அந்த மாதிரி முக்கியமானவர்கள்லாம் போங்க. அவங்க கிட்டலாம் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கெலாம் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து மதுரை வாயில் சீட்டு வேணும்னு நீங்கள் கேட்குறேன்னு வச்சுக்கலாம். சரிப்பா, மதுரை வாயில் உங்களுக்கு ஒன்றிய செயலர் யார், பகுதி செயலர் யார், மாவட்ட அமைப்பு யார், எத்தனை பேர் இளைஞர் அணியில் இருக்காங்கலாம் கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்வி கேட்டால் திமுக கூட்டணியில் இருக்கிற மிச்சம் எல்லா கட்சியுமே திருன்னு முழிக்கும். அந்தளவுக்கு அவங்களுக்கு ஆள் கிடையாது, பூத்து வாரியாக ஆள் கிடையாது, அந்தளவுக்கு அவங்களுக்கு தொண்டர் பலமோ எதுவுமே கிடையாதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் சீட்டு அதிகமாக கேட்கும்போது கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவங்க ஒரு நம்பரை மனசில் இருந்து வச்சு வருவாங்க. போன தேர்தலில் கொடுத்த சீட்டை வச்சுட்டு திமுகக்கு எது லாபம் சம்பாரிச்சு பண்ணி கொடுக்க முடியுமோ அதை தான் பேசுவாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இது மாதிரி பண்ண. இப்போ உதாரணத்துக்கு வேல்முருகன் அவர்கள் இப்போ போன முறை வந்து அவர் பன்ருட்டியில் நின்னாங்க. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு 3 சீட்டு தான் கேட்பார். என்ன ஒரு 3 சீட்டு கொடுங்க, நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்நிலையில் இருக்கிறேன், நான் வந்து அந்த கட்சியை விட்டு இன்றைக்கி நான் ஒரு கட்சி, அது இல்லாமல் ஆல்ரெடி சட்டமன்றத்தில் வந்து நான் எதனா ஒரு கோரிக்கை வச்சா உங்களோட எம்எல்ஏக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அமைச்சர்களே வந்து என்னை வந்து கொஞ்சம் மரியாதையோடு சரியாக பேசலை அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு அவருக்கு இருக்குது, அந்த மன வருத்தம் இருக்குது. இப்போ அவர் வந்து ஒரு 2 சீட்டு 3 சீட்டு கேட்குறாரு, கொடுக்கல அப்படின்னா அவருக்கு அதிமுக கூட ஒரு ஆப்ஷன் தானே. இன்றைக்கி இங்கே பஸ்ஸு ஃபுல்லு, இப்போ ஆனால் விண்டோ சீட்டு கொடுங்கன்னு கேட்பாரு. இல்லைப்பா நீ போன வாட்டி இங்கே தானேப்பா உட்காந்த, இங்கே உட்கார பண்ணுவாங்க. இன்னொருத்தர் என்ன பின் சீட்டில் உட்காந்தானே டயரை தூக்கி போடுறது, கொஞ்சம் முன்னாடி சீட்டு கொடுங்கன்னு கேட்பாரு. அதெல்லாம் கிடையாது, உனக்கு பின் சீட்டு தான் அப்படின்னும் போது அவங்க என்ன சந்தோஷமாக திருப்பி 5 வருஷத்துக்கு அதே இடத்துல உட்காந்து பயணம் பண்ணணும்னா யோசிப்பாங்க. இப்போ அவங்க அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. குறிப்பாக வந்து வேல்முருகன் அவர்களை பொறுத்தவரை இப்போ நாளைக்கு அதிமுகவுக்கு வேல்முருகன் வந்து நான் வர தயார் அப்படின்னா, இந்த ஒரு சீட்டு தான் அப்படின்னா அந்த ஒரு சீட்டை வந்து அதிமுகவும் தர்றதுக்கு தயாராக இருக்கும். 3 சீட்டு 2 சீட்டுன்னும் போது தான் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ யோசிக்கும், நம்பர் கூப்பிட்டாங்கன்னா யோசிக்கிறோம். இதே நம்பரு எனக்கு இதை விட முக்கியத்துவம் இருக்கும், மேபி பின்னாடி இருக்கிற சீட்டு போல எனக்கு முன்னாடியே சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஆப்ஷன்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த பதட்டத்தினால தான் இந்த பேசுபொருள். ஸோ அப்போ காங்கிரஸ் டிவிக்கு அந்த கூட்டணி ஒரு பேசுபொருளாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் வேல்முருகன் அவர்கள் அவருமே வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த சுங்கவரியில் திராவிட கட்சிகளை விட மக்கள் நலன் சார்ந்து ஒருத்தர் பிரச்சனையை பண்ணாரு, தீர்க்கமாக இருக்கிறாரு, இனி வேறலாம் அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறதுனா அது வேல்முருகன் அவர்கள் ஒண்டி தான். அது மாதிரி ஒரு சின்ன கட்சியாக இருந்தாலும் எஃபிஷியண்டாக இருக்கிற கட்சி, சட்டமன்றத்துல கூட ஸ்ட்ராங்கா வளர்த்து நிற்கிறாரு. அதாவதுங்க ஒரு இடம் ஒன்றே இல்லாமல் மொத்த தமிழ்நாடு பிரச்சனை, பிக் பாஸ் பிரச்சனையாக இருந்தால் கூட இதை பார்த்துட்டு மக்கள்லாம் கெட்டு போகிறாங்க, இது என்ன கலாச்சாரம்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அப்போ வந்து சபாநாயகர் வந்து இல்லைங்க இதெல்லாம் வந்து வெளியில் பேச, ஏங்க மக்கள் பிரச்சனைங்க, சமுதாய பிரச்சனை, கலாச்சார சீர்கேடு நடந்துகிட்டு இருக்கிற சினிமாக்காரனை பார்த்து நாசமாக போகிறாங்கன்ற அந்த மாதிரி ஒரு எண்ணோட்டத்தில் பேசக்கூடியவர் அவர்.
அப்போ அவங்கெல்லாம் வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இருக்கிறோம் ஒழுங்காக பார்த்துக்கலன்னா இல்லாமல் போயிடுவோம் அப்படின்றது அதுக்கு பொருள். பத்தாவதுக்கு காங்கிரஸை பொறுத்தவரையில் எப்பயுமே அப்படின்னா உழைப்பு கம்மியாகவும் ஊதியம் அதிகமாகவும் கேட்பவர்கள். அப்போ அவங்க வந்து இப்போ நல்ல வேளை அவங்க அங்கே பீகாரில் தோத்ததுனால கொஞ்சம் கம்முன்னு இருப்பாங்க. இன்றைக்கி கூட ஜோதிமணி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. என்னன்னா முன்னாடியே வந்து விஜயே காங்கிரஸ்க்கு வரதுக்கு முயற்சி பண்ணாரு, காங்கிரஸ்க்கு வர முயற்சி பண்ண அந்த காலகட்டத்தில இருந்தே விஜய் வந்து காங்கிரஸ்ல தான் இருக்காரு அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் இது? நீங்கள் என்ன சொல்லணும்? ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விஜய் கிட்ட என்ன பேசினார்னா, அவங்க கட்சியில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, பழக்கன்ற முறையில் நலம் விசாரிச்சார், அவ்வளோதான். போனீங்களே என்னாச்சு அவ்வளோதான், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நாங்கள் திமுக கூட இருக்கோம், எங்களுக்கு எதுக்குங்க தாவேக்காவோட பேச்சு? நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கோம் அப்படிலாம் அடித்து பேசணும். யாருன்னா ஒரு காங்கிரஸ் தலைவர் விஜய் விமர்சனம் பண்ணாங்களா இது வரலாம்? அப்போ என்ன அர்த்தம்? இந்த சைடு ஸ்டாலின் தான் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாரு? நான் நட்பு பாராட்டுறேன், நான் அண்ணன். இதே ஒரு காலத்தில் ரோட சாலை தாண்டி ஸ்வீட் பாக்ஸ் போய் வாங்கிட்டு வந்தார் ராகுல் காந்தி. வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு கொடுக்குறேன்னாரு. ஆனால் அந்த விஷயத்தில் இப்போ விஜய் வந்து ஏதோ கொஞ்சம் ஓட்டையை போட்டு விட்டாரோ, அந்த அந்த ஒரு பிணப்பு வந்து கொஞ்சம் சலசலப்புக்கு உண்டாரு. இப்போ இந்த அளவுக்கு பேசு பொருள் வர்றது அது இந்திய கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு தான். அது மாதிரி வரக்கூடாது. யாருன்னா போய் சொன்னா வேற எதனா பேச்சு இருந்தா பேசுப்பா, அதெல்லாம் கூட்டணி பலமா இருக்கு. காங்கிரஸே ஒரு குழு அமைச்சு இந்த கூட்டணி எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பரிசீலனை பண்ணணும், கருத்து கேட்பு நடத்தணும். இல்ல, காங்கிரஸ் கட்சி பொதுவா வந்து அவங்களோட ஒரு நோக்கம் என்பது உன்னதமான நோக்கம். சமீபமா நீங்க பார்க்கலாம், பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஜெயிக்க வைக்கப்படுது அப்படின்றதுல அவங்கள மாதிரி வியூகம் யாராலையும் அமைக்க முடியாது. காங்கிரஸ்ல தான் இருப்பாங்க. சீரியஸா சொல்ல வரீங்க? இல்ல, இதுதான் உண்மை. நீங்க போய் பீகார்ல போய் கேட்டு பாருங்க. வியூகன்ற பேர்ல கூட்டணின்ற பேர்ல தான் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கிட்டு பக்கத்துல கூடகிறவன் தலையிலே மண்ணள்ளி போடுறதுல இவங்க கெட்டிக்காரங்க. போன வாட்டியே பீகார்ல ஆட்சி மாற்றம் வர வேண்டியது, கெடுத்தது காங்கிரஸ் கட்சி. ராகுல் காந்தி ஒருத்தர் தான் அங்கே உழைச்சிக்கிட்டு இருப்பாரு. அந்த ராகுல் காந்தியை என்ன பேசுறாங்க ஏதுன்றது தெரியறதில்ல. அவரும் நிறைய பேர் இன்னைக்கு பேசுறாங்க, சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ராகுல் காந்தியும் விஜயும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. இது வந்து இந்த கோவம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வரணும், ஆனால் வரல. ஏன்னா அவருக்கு அந்த கூட்டணி தேவைப்படுது. இப்போ ஆட்சி கட்டில் இருக்கிறாங்க, 4.5 வருஷம் ஆளும்போது யாராக இருந்தாலும் அரசாங்கம் மீது கெட்ட பெயர் வரும், சட்டம் ஒழுங்கு ஒரு சில பிரச்சனைலாம் இருக்குது. பிஜேபின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கூட்டணியை அமைச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க. நான் உங்கள் கூட இருக்கிற காங்கிரஸ் இந்த பிஜேபி எதிர்க்குதா அப்படின்னா இல்லை. திமுகவில் இருக்கிறவங்க எதிர்க்கிற அளவுக்கு இப்போ இன்றைக்கி மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு குரல் எழுப்புறாங்க. எல்லாரும் அதை பற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் எழுப்பணும், யார் அதை பெருசாக்கணும், யார் போராட்டம் பண்ணணும்? பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரி நான் தான் தமிழ்நாட்டில், என்னை மீறி தான் பாரதிய ஜனதா கட்சி வளரும் அப்படின்ற அந்த சித்தாந்த ரீதியாக யார் தடுத்து நிப்பாட்டணும்? காங்கிரஸ் கட்சி எதனா பண்ணியிருக்கா? காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட பார்ட் டைமா பிஜேபியை வளர்த்து விடுற வேலையை பண்ணிட்டு இருக்கு. ஓகே பிசிக பத்தி பேசியாகணும் சரி. ஏன்னா நேத்தைக்கு வந்து ரவிக்குமார் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறதுக்கு 2026 சாத்தியம் கிடையாது, ஏன்னா அறுதி பெரும்பான்மையோட திமுக வந்து வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இந்த கோரிக்கையை நாங்க ஆனா கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே எழுதி அப்படியே வச்சுக்க வேண்டியதா, கொஞ்சம் உப்பு மிளகா எண்ணெல்லாம் போட்டு ஒரு டப்பால போட்டிங்கன்னா அது அப்படியே ஊருக்கு ஆகிடும். இந்த கோரிக்கை என்பது இவங்க பல நாளாக இதெல்லாம் பேசிக்கிட்டு, இது எப்படின்னா சென்னையில் கூவத்தை சுத்தம் பண்ணுறேன் சொல்லிட்டு ஒவ்வொரு அரசியல்வாதியும் சொல்லுவாங்க. ஆட்சி மாறும் காட்சி மாறும், கூவம் அதே மாதிரி மோசமாக தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த ஆட்சியில் பங்குன்றது அதெல்லாம் வந்து நாம்கே வாசத்துக்கு பேசுகிறது தான். இப்போ நீங்கள் விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கூட அவங்களும் சொல்லுவாங்க ஆட்சியில் எங்களுக்கு பங்குன்னா. அப்போது தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணி பஸ் எடுத்துன்னு போய் பண்ணுற அதிமுக ஆட்சியில் பங்கு கொடுக்கணும். கஷ்டப்பட்டு நல்லதோ கெட்டதோ குடும்ப அரசியல் விமர்சனம், பூத்தில் ஆளை போட்டு ஒன்றிணைவோம் வா உடன்பிறப்பே வான்னு சொல்லிட்டு தொண்டர்களை எழுச்சியாக வச்சு தீபாவளிக்கு செலவுக்கு காசை குத்தி நல்ல பேர் கெட்ட பேர் எல்லாத்தையும் சம்பாதிக்கிற திமுக ஆட்சியில் பங்கு கொடுக்கணும். நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? அதாவதுங்க இவங்கெல்லாம் வந்து கூட்டணியில் இன்னைக்கு காலையில் திடீர்னு பல்லு வளர்க்கும் போது எடப்பாடி பழனிசாமியும் திரு ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி வேணாமே, திமுக அதிமுக எது பெரிய கட்சி பார்த்துடலாமே அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்கன்னா இவங்கெல்லாம் தமிழக அரசியலுக்கு தேவையே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு முடிவு எடுப்பாங்களா? அதுக்கு அசாத்தியான தைரியம் வேணும். அம்மையார் ஜெயலலிதாக்கு இருந்த தைரியம் வேணும், அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இல்லை. தைரியம் இருக்குது, என் சின்னம் என் கட்சி மேலே எனக்கு நம்பி இருக்கு, என் தொண்டர்கள் மேலே நம்பி இருக்குன்னா அந்த சண்டைக்கு போவாங்க. அப்படி ஒரு சண்டை நடக்கும் வேணால் திருப்பியும் இருதுருவ அரசியல் தான், திமுக வர்சஸ் அதிமுக தான். தாவேக்கெல்லாம் சீன்லேயே கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, சென்னையிலேயே கூட பத்திரிகையாளர்லாம் பேசுகிறாங்க 30% இருக்குது தாவேக்காக்கு அப்படின்ட்டு. நீங்கள் வந்து வர்ச்சுவலாக வந்து ஆன்லைனில் போல் பண்ணிங்கன்னா 30% வரும். ஏன்னா போட்ட இளைஞர்களே திருப்பி ஓட்டு போடுவாங்க.
2 விஷயம் தெரியும். ஒன்று இந்த மாதிரி ஓட்டு போடுறது ஆன்லைனில், இல்லைனா வந்து ஏடா கூடமாக ஆபாச வார்த்தைகள் போட்டு ட்ரெண்ட் பண்ணுறது. இது 2 தான் தெரியும். மற்றபடி நீங்கள் இப்போ எஸ்ஐஆரில் அவர்கள் எதனாவது ஒரு புதிய கண்டுபிடிப்பு இல்லை புதுசாக ஒரு ஹெல்ப் டெஸ்க்கு போட்டு ஒரு 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 விஷயமா ஆக்கப்பூர்வமாக எதனா பார்த்தீங்களா சமீபமாக? எதுக்கு வந்தோன்னே தெரில போராட்டத்துக்கு. பொதுமக்களை கேட்கல, அல்ல விஜய் அண்ணாவை பிடிக்கிறவங்கள நான் கேட்கல. இந்த சால்வையை போட்டுட்டு மேடையில் பேசுகிறவங்களுக்கும் மேடைக்கு கிட்டே இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு எஸ்ஐஆர்னா என்னன்னா அதெல்லாம் தெரியாது, விஜய் அண்ணா வராருன்னாங்க அதனால வந்துன்றாங்க. அப்புறமா தான் தெரியுது அங்கே விஜய் அண்ணாவே வரல அப்படின்னு. இப்போ இந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க அவங்க மேடையில் இருக்கிறவங்கள. இது வந்து முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சதின்னு சொல்லிட்டு தான் வட இந்தியாவில் பேசுகிறாங்க. ஒரு இடத்துல எங்கன்னா பிஜேபி தான் இது காரணம்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசுகிறாரா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதனாவது ஒரு விஷயம் மக்களை பாதிக்கிற ஒரு விஷயத்த விஜய் பேசியிருப்பாரா இப்போ? இல்லை தாவேக்கால யாருன்னா பேசியிருப்பாங்களா? பாசிச பாஜக அதோட ஃபுல் ஸ்டாப்பு. அது எதுக்குன்னா இது சொல்லாம விட்டா நம்மளை வந்து மதவாதின்றுவாங்க, நமக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்காம போயிடும், இந்த பயம். அதனால் அது நாமக்கே வாசத்துக்கு பண்ணுறது தான். நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்லி பேசலாம். வெளிப்படைத்தன்மை என்பது தாவேக்கால இல்லை. இன்னொன்று தாவேக்காவை வைத்து நிறைய பேர் வந்து இந்த இது பண்ணுவாங்க, அந்த சவுண்டு விடுவாங்க. அதாவது எப்படின்னா உதாரணத்துக்கு இப்போது டிடிவி எடுத்துக்கோங்களேன், தாவேக்கா ஜெயிச்சிரும், நாங்கள் போய் சேர்ந்துருவோம், அப்புறம் ஓபிஎஸ்க்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்பா அதாவது நீங்களாம் வந்து முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை உள்ளவர்கள், ரொம்ப நாளாக இருக்கிறீங்க அரசியலில், அந்த ஆசையை ஓரங்கத்தி விட்டு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறத நீங்கள் மனப்பூர்வமாக விட்டுருவீங்க. இதை நம்புவாங்க மற்றவங்க. அப்போ இவங்களோட நோக்கம் என்னென்னா அந்த அந்த சலசலப்பு, அந்த அந்த சர்ச்சை, அதை வைத்து ஒரு செய்தியில் வந்து ஒரு கட்சியை பெருசாக காட்டுறதுக்கோ இல்லை ஒரு கட்சியை சிறுமைப்படுத்தி காட்டுறது உண்டான வேலையை தான் இவர்கள் எல்லாம் செய்கிறாங்க. அதனால தான் இது வந்து இந்த பேசுபொருள் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் உடைய அந்த சலசலப்பு வந்த பிறகு காங்கிரஸ் வந்து பீகாரில் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல கிட்டத்தட்ட சிங்கிள் டிஜிட் நம்பர்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அது எல்லாமே இங்கே டிஎம்கே கிட்ட போயிட்டு இவ்வளோ சீட்ஸ் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணி கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு சிக்கலாக இருக்கும்? இல்லை அப்படி எதுனா கனவு இருந்ததுன்னா அதை டிஆர் பாலு கழிச்சு விட்டுருவாரு. இல்லை திமுகவில் யாரும் எந்த ஒரு மாவட்ட செயலருமே நீங்கள் தேர்தல் நேரம் வரும்போது சாதாரணமாகவே ஏத்தமாக பேசுவாங்க திமுகவில் இருக்கிறவங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் இவ்வளோ அவ்வளோன்னா இப்போ என்னப்பா இது போயிட்டு இவ்வளோ பெரிய கட்சி 25 சீட்டுலலாம் 230 சீட்டில் போய் நில்லுங்கப்பா போங்கப்பான்னு அனுப்பிச்சி விட்ருவோம். விஜய்கிட்ட பேசினீங்கல்ல போயிட்டு வாங்க, இல்லை மேலே யாருனா டெல்லியிலேருந்து வர சொல்லுங்கன்னு. இன்றைக்கி வந்து 2G கேஸோ ஸ்பெக்ட்ரம் கேஸோலாம் எதுவும் பெண்டிங் கிடையாதுல்ல. சிபிஐபி யார்கிட்ட இருக்குது, இடி யார்கிட்ட இருக்குது, காங்கிரஸ் கிட்டே இருக்குது. அதனால் காங்கிரஸ் கடந்த காலத்தில் செஞ்ச மிரட்டல் உருட்டல் அதற்கெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிற நேரம் வந்திருக்கு தமிழகத்தில். திமுகவை அவங்க வந்து இப்படியெல்லாம் பண்ணி ஒரு சில நேரத்தில் கூட்டணி வந்து ரைடு நடக்கும்போதே கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நடந்த மாதிரி செய்திகள் உண்டு. அந்த நிலமெல்லாம் அது அப்போது. இன்னைக்கு திமுக பார்த்து என்ன சீட்டு கொடுக்குதோ, நான் வெளிப்படையாக பேசுகிறேங்க, காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் கிட்ட 20 சீட்டுக்கு மேலே கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஆள் பலமோ ஆட்கள் வேட்பாளர் பலமோ இல்லை தொண்டர்கள் பலமோ இல்லை அப்படின்றது என்னோட கருத்து. அதே தான். அது சும்மா நீங்க வந்து இவரு அண்ணாமலை நாங்க 38% வளர்ந்துருக்கோம்னு சொன்னாரு, அதை வச்சு மனசுல சொல்றீங்களா அமித்ஷா? இல்ல கேக்குறேன், மத்திய 18% இருக்காங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு மாநிலத்திலயுமே தங்களுடைய கட்சியை வந்து இன்னும் பலப்படுத்திட்டே வராங்கல்ல. இல்லைங்க, மற்ற மாநிலத்துல வேற, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து ஒரு கவர்மெண்ட் போச்சுன்னா தான் அதுக்கப்புறம் அவங்க கட்சியை வளர்க்க முடியும், எதுவுமே பண்ண முடியும். இங்கே நீங்கள் திமுக வந்து ஆட்சி கட்டலில் இருக்கிறவரெல்லாம் பாஜக வந்துட்டு வளர்ச்சி என்பது பெரிய அளவில் கிடைக்காது. இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களே அவங்களுக்கு அதிமுகவோட கூட்டணி வைத்த ஒரே காரணத்தினால தான் கிடச்சிது. தனியாக போயிருந்தால் கிடச்சிருக்காது. இப்போ தனியாக போய் ஒருத்தர் பலாப்பழ சின்னத்தில் நின்னார், ஒருத்தர் குக்கரில் நின்னார், என்ன கிடச்சிது அவங்களுக்கு? என்டிஏ கூட்டணி தான் அது, பாரதிய ஜனதா கூட்டணி. அவர்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருந்தது, ஜெயிச்சா அமைச்சர் ஆகலான்ற அந்த ஒரு எம்பி ஜெயிச்சா மினிஸ்டருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்டிஏ தலைமையில் எந்த இடத்துல யார் ஜெயிச்சிருந்தாலும் அமைச்சர். இன்னைக்கு அப்படி அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருந்தும் ஜெயிக்க முடியல. மற்ற இடம்னா எப்படி இருக்கும்? டே நான் ஜெயிச்சா அமைச்சர் பயங்கரமாக வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு தீவிரமாக அப்படியெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருந்துமே அமைச்சர் கூட பாராளுமன்ற எம்பி கூட ஆக முடியல. அந்த கட்சியினுடைய நிலைமை அதான். இப்போது இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா 18% நாங்கள் வளர்ந்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி. அது எப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 5-6% ஆல்ரெடி ப்ரூவன், மேபி இப்போ சண்டைனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியுமே எப்பயுமே வந்து ஒரு 5-6% வாங்கியிருக்கிறோம்.
ஸோ அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் அமமுக 5.2% வாக்கு வச்சிருந்தது. இப்போ இது 3 கூட்டினாலுமே 15%. இதில் வந்துட்டு நீங்கள் ஏசி சண்முகம் அவர்களை சேர்க்கணும். பச்சைமுத்து அவர்கள் பாரிவேந்தர் நின்னார். இதில் ஏசி சண்முகம் பாரிவேந்தரும் விவிஐபி கேண்டிடேட்ஸ். சொந்தமாக வந்து அவங்களுக்கு சுயேட்சா நின்னாலுமே சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறவங்க, எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகள். இதே அவங்க ரெட்டலையில் நின்றுந்தாங்கன்னா ஜெயிக்கிறாங்க. அவங்க தாமரையில் போய் நிற்கும் போது தான் பிரச்சனை. ஜான் பாண்டியன் அவருக்கும் கணிசமான ஓட்டு இருக்குது. கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் கணிசமான ஓட்டு இருக்குது. அப்போது இந்த மிச்சம் இந்த 3 பேர் 4 பேர் சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்துமே வந்து 18% தான். புதுசாக எங்கே இருக்குது வளர்ச்சி? இப்போது இதெல்லாம் வந்து நான் பழைய டேட்டா தான் சொல்கிறேன், எதுவுமே புதுசாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு 5, பிஜேபி ஒரு 5, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 5, பிஜேபி ஒரு 5, 10, அது கூட அமமுக ஒரு 5, 15, அந்த 0.2, 0.8, 0.4 சேர்த்தா 16, மிச்சம் 2%. இந்த 2%க்கு உங்களுக்கு பாரிவேந்தர் ஓட்டு வாங்கி கொடுக்கணும், ஏசி சண்முகம் ஓட்டு வாங்கி கொடுக்கணும், ஜான் பாண்டியன் உழைக்கணும். இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாங்கல்ல. இது இல்லாமல் அண்ணாமலையே வேட்பாளர், ஸ்டார் கேண்டிடேட்டு, இவ்வளவும் பண்ணி தான் 18%. அப்போது 18% இருக்குது அப்படின்னா அந்த கூட்டணிலாம் சேர்ந்ததுனால தான். அப்போ பாஜகவுக்கு எவ்வளோ கொடுப்போம்? இப்போ காங்கிரஸ்க்கு வரும். ஒரு காலத்தில் வந்து அதிகமான சீட்டு வாங்கி நிறைய அளவில் ஜெயிக்காமல் தானும் தோற்று போனதுனால தான் மைனாரிட்டி கவர்மெண்ட்னு ஒரு பேர் வந்துச்சு. அன்றைக்கி சூழ்நிலையில் காங்கிரஸ் அதிகமான சீட்டு வாங்காமல் திமுகவை நிறைய இடத்துல நின்றுதா மைனாரிட்டி திமுக வந்திருக்காது, மைனாரிட்டி அரசு வந்திருக்காதுன்றது அன்றைய காங்கிரஸ் கட்சிக்காரர்களோட ஒரு பதிவு. அதே அம்மையார் ஜெயலலிதா திருப்பி சொல்லுவாங்க மைனாரிட்டி திமுக, மைனாரிட்டி திமுக. அதுக்கு காரணம் பண்ணது காங்கிரஸ் கட்சி. அதனால் காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், இது வந்து பிரதமர் மோடிக்கு உண்டான தேர்தலோ இல்லை பிரதமராக ராகுல் காந்தி வர வேண்டும் என்ற தேர்தல் கிடையாது. தமிழகத்தில் புனித கோட்டையில் யார் முதலமைச்சராக உட்காரணுன்ற தேர்தல். அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் இங்கே பெரிய ரோல் கிடையாது. மீறி அப்படி பெரிய ரோல் எடுத்தாங்கன்னா அவங்க எந்த கூட்டணியை சாடுறாங்களோ அந்த கூட்டணிக்கு அது பலவீனம் தான். ஓகே, ஆனால் இங்கே இப்போ விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அஸ்திவாரம் அப்படிங்கிறது அதிகார பகிர்வு அப்படிங்கிறது இல்லை. விஜய்க்கு அஸ்திவாரம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது நம்மள மாதிரி பத்திரிகையாளர்கள் சொல்றது அதிகார பகிர்வு அப்படின்னு. அதிகார பகிர்வுன்னு அதிகார பகிர்வு எல்லாம் கேட்கறாங்கல்ல. யாரெல்லாம் கேட்கறா? வேல்முருகன் கூட கேட்பாங்க, விசிகா கேட்பாங்க, காங்கிரஸ் கேட்கறாங்க, பிரேமலதா கேட்கறாங்க. எல்லாம் இப்ப விஜய் கிட்ட போக வேண்டியதானே? விஜய் தரன்றாரு, என்னை ஏத்துக்கிட்டா. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் கிடையாது, சுதீஷ் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, முடிஞ்சு போச்சு. அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் இப்போது இல்லை அப்படின்னு ரவிக்குமாரே சொல்வார். நாங்கள் இந்த கோரிக்கையை விட மாட்டோம், இதை வச்சுக்குவோம். ஆனால் 2026 இப்போ இல்லைன்னா எப்போ? அண்ணன் இப்போ நல்லா நடந்துகிட்டு இருக்கும்போது இல்லைன்னா அவர் 75 வயசு ஆகும்போது வைப்பீங்களா? அப்போ விசிகேல இல்லை, அவங்களே இல்லைன்றுவாங்க. அதுக்கப்புறம் வைகோ அவரும் முதலமைச்சர் கிடையாது. அப்போ முதலமைச்சராக வந்து விஜய் ஏற்றுக்கிட்டு எல்லாம் அந்த கூட்டணியில் போகலாமே, ஏன் போக மாட்டேன்றீங்க? ஏன்னா உங்களுக்கு இளைஞர் பட்டாலும் இந்த யூடியூப்பில் அப்புறம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறது வேறு. இவர்கள் எல்லாம் அரசியலில் நின்று ஜெயிச்சு தோற்று போய் டெபாசிட்லாம் வாங்கினதை பார்த்தவங்க. இவங்களுக்கே அந்த அனுபவம் உண்டு. ஒரு பூத்துனா எப்படி, மக்கள் எப்படி கவுத்து விடுவாங்க, எப்படி தோற்று போவாங்கன்றது இவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சதுனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெட்டல சூரியன் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. வேற புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறது கிடையாது. நீங்கள் விஜயகாந்த் அவர்கள் நினச்சி ட்ரை பண்ணி போனாங்க, என்னாச்சு? மக்கள் நல கூட்டணி என்ன இம்பேக்ட் அது கிரியேட் பண்ணுச்சு? டிஎம்டிகேவை வீக்கின் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் போனதை தவிர்த்து நீங்கள் என்ன சாதனை பண்ணீங்க? திடீர்னு வைகோ வந்து அந்த தேர்தலாம் நிக்கலன்ட்டு யூ டர்ன் வேற ஆச்சு. அதனால் ஏங்க, அகிலேஷ் யாதவ் போன முறை 12,500 ஓட்டு சில்லறையில் அவர் வந்து அந்த ஓட்டு இன்னும் கொஞ்சம் கூட வந்திருந்தா அவங்க ஒரு 3% 2% எக்ஸ்ட்ரா ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அவர் முதலமைச்சராக இருந்து இப்போ தோற்றுருப்பார். போச்சு. பிரதமர் மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசில் ஒரு 2-3 ரவுண்டில் பின்தங்கினார். ஜெயலலிதா அவர்கள் தோற்றுருக்கிறாங்க. ஐயா காமராஜர் அவர்கள் தேர்தலில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். மக்களால் செலிப்ரேட் பண்ண செய்யப்பட்ட நமக்கெல்லாம் பிடித்த கேப்டன் அவர்கள் தோற்றுருக்கார். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசியல் அவ்வளோ ஈஸினா? வந்த உடனே அவர் வந்து இது வச்சிருக்கிறாரு, அது பேர் என்ன வார்த்தை சொன்னீங்க நீங்கள்? ஆயுதம் வச்சிருக்காரா? ஆஸ்திரம் வச்சிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் அஸ்திரம்லாம் டெபாசிட் போயிடுச்சுன்னா பிரசாந்த் கிஷோர் கூட நிறைய அஸ்திரம் வச்சுருந்தார், வியூவெல்லாம் விட்டார். இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். இளைஞர்கள் வந்து பீகார்லேருந்து வேலைக்கே போகல, எல்லாம் இங்கேயே இருக்கிறாங்க. அவங்க ஒரு மெசேஜை சொல்ல போகிறாங்க. ஜன்சூராஜ் வந்து நிதிஷ்குமார் இடத்த பிடிக்கும், நாங்கள் ஆர்ஜேடியை ஒழிப்போம் எல்லாம் சொன்னார்ல. கட்சியில் என்னாச்சு? 230 தொகுதிக்கிட்ட டெபாசிட் போச்சு. அதனால் அதெல்லாம் வந்து பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓட்டுன்னு எண்ணும் போது தெரிஞ்சிடும் மக்கள். இப்ப இந்த பக்கம் அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு வலுவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதமர் அவர்கள் இன்னைக்கு தமிழகத்துக்கு வந்திருக்காரு. தமிழகத்துக்கு வந்த பிரதமர் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களை சந்திச்சிருக்காரு. அரசியல் பேசப்பட்டிருக்குமா அந்த இடத்துல?
அந்த இடத்துல பக்கத்தில் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க, அதனால் அரசியல் பேசியிருப்பாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு. பட் ஆனால் ஒரு ஒரு he was வெரி ப்ளசன்ட் முகம், அது ஒரு சிரிச்ச முகத்தோட. ஏன்னா பீகாரில் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாருல, என்னப்பா வேறு எதனா மாநிலங்க தான்ப்பா, இங்கே வேறு தேர்தல் அந்த ரேஞ்சில் தானே இருக்கிறார், இந்த ரேஞ்சில் தானே எதிர்க்கட்சி அரசியல் பண்ணுறாங்க. அது மாதிரி இபிஎஸ் அவர்களும் வந்து ஒரு ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. நிறைய பேர் சொன்னாங்க செங்கோட்டையனை பார்ப்பாங்க, ஓபிஎஸ் போய் மீட்டிங் பார்ப்பாரு, அதெல்லாம் எதுவும் இருந்த மாதிரி தெரியல. மேபி இதுக்கு பின்னாடி இருக்குமான்னு தெரியல, இந்த நேரம் வரலாம் இல்லை. இந்த விசிட்டு எலெக்ஷனுக்கான ஒரு முதல் விசிட்டா பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு எடுத்துப்போமா? முதல்லாம் இல்லை, அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. தமிழகத்தை வந்து இனிமே அடுத்தடுத்து வருவாங்கன்னு தீவிரமா கண்டிப்பா அடுத்தடுத்து வருவாங்க. அவங்க ஒண்டி வரமாட்டாங்க, அவங்க சார்பா நிறைய பேர் வருவாங்க, அமலாக்கத்துறை வருவாங்க, சிபிஐ வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. ஏன்னா இப்போ அந்த வேலை தேர்தல், இவங்கெல்லாம் யார் அரசியல்வாதி தானே, அரசியல் பண்ணணும்ல. இப்போ பீகாரில் தேர்தல் இருந்ததுனால பிஜேபி அமைதியாக இருந்தது. இப்போ அந்த வேலை முடிஞ்சிச்சு. அடுத்த வேலை என்ன பண்ணணும், தமிழகத்துக்கு வரணும், வெஸ்ட் பெங்கால் போகணும். ஆனால் அந்தந்த மாநிலத்தில் எதிர்த்து என்ன அரசியல் பண்ண முடியும் அதை பண்ணுவாங்க. இன்னொன்று தமிழகத்தில் வந்து இப்போ பிஜேபிக்கு வந்து அதிமுக கூட்டணி என்பது ஒரு 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 நல்ல பிளாட்ஃபார்ம் இல்லையா. பிஜேபி வந்து அவங்களா ஒரு விஷயத்த பண்ணால் தான் இங்கே வேலை ஆகாது. அதிமுக மூலயமா அவங்க பண்ணுறாங்க, இல்லை அதிமுக மையமாக வச்சுட்டு அவங்க பின்னாடி இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் தானே. ஓகே ஓகே. அப்போ இன்னைக்கு பிரதமர் அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது எதை உணர்த்துது, என்னெல்லாம் பேசியிருக்காரு அந்த மேடையில்? ஃபர்ஸ்ட் இல்லை, மேடையில் அவர் எப்பயுமே ஒரு 2 திருக்குறள் அது மாதிரி, இல்லை தமிழில் எதனா ஒரு 4 வார்த்தை பேசிட்டு தமிழ் கற்றுக்கல வருத்தமாக இருக்குது, தமிழ் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான மொழி, இது புதுசாக நான் இன்றைக்கி பார்க்கல, நான் இது வந்து நான் இதை தான் பேசியிருப்பேன், நானாக சொல்கிறேன், அது கரெக்டாகவும் இருக்கும். இதே தான் அவருக்கு வேலை. போகிற இடத்துல ஒரு சால்வை எடுத்து போட்டுக்குவார், ஒரு வேஷ்டி எடுத்து கட்டிக்குவார், இல்லை யாதும் ஊரே யாவரும் கேளீர், அது மாதிரி எதனா தமிழில் பழைய சொல்லாடல் இருக்கும், அதை சொல்லிவிட்டு உடனே கூட இருக்கிறாங்க 10 பிஜேபிக்காரங்க ஏமா எப்படியா தமிழ் பேசினார் அப்படின்னா. இதனால் தமிழர்களுக்கு 10 பைசா லாபம் கிடையாது. அதை பதிவு பண்ணணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுக்கு என்னன்றதான் பார்க்கணும். இனிமேல்ட்டெல்லாம் தமிழ் பெருமைலாம் எங்கள் ஐயா வள்ளுவர் பார்த்து பேசிட்டாரு, என் பாட்டை என் பூட்டை தாத்தா பாட்டி ஔவையார் பாடியிருக்கிறாங்க பாடல், அந்த புராணம் அந்த இதிகாசம் வரலாறு எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது தமிழில். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடி முன் தோன்ற மூத்த குடி, அதெல்லாம் நீங்களாம் வேணும்னா. அப்புறம் பெரும்பாட்டினார் கரிகால் சோழன் வந்துட்டு இது தமிழ் பேரரசு எவ்வளோ பெரிய பேரரசுன்றது ஊருக்கெல்லாம் காட்டியாச்சு, வரலாறு இருக்குது. இந்த பழைய வரலாறை பேசிட்டு எங்ககிட்ட 18% வரி வாங்கி போகிறது, அப்புறம் வரியை கம்மி பண்ணிட்டு ஹாப்பி தீபாவளி அப்படின்றது, இதெல்லாம் வந்து அங்கே எடுபடாது. அதே நேரத்தில் திமுக பாரதிய ஜனதா கட்சியை பாருங்கள், பாசிச பாஜகவை பாருங்க, மதவாத பாஜகவை பாருங்க சொல்லிட்டு அவங்களும் இனிமேல் லேகியம் நிற்க முடியாது. ஏன் மக்களுக்கு வந்து அடிப்படையில் இப்போ இந்த எஸ்ஐஆர் எடுத்துக்கோங்க, மக்கள் பாதிப்புக்குள்ளாகிறாங்களா இல்லையா? சரி, அட்லீஸ்ட் தமிழகத்தில் இங்கே ஆளுகின்ற ஆட்சி இது சிக்கலாக இருக்குது, மக்களுக்கு இதில் தொந்தரவு இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ரெக்ரூட்மெண்ட் ஆளை போட்டு இங்கே இருக்கக்கூடிய சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸரை சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு இது கஷ்டம் இல்லாமல் நம்ம பண்ணி கொடுப்போம், அந்த முயற்சி எதனா எடுக்கிறாங்களா? அப்போ இந்த எஸ்ஐஆர்ன்றது ஒரு பிரச்சனையாகணும், இது சர்ச்சையாகணும். ஆல்ரெடி சர்ச்சை, இந்த சர்ச்சனை மேலே அதிகமாகட்டும், ஆனால் பரவாயில்லன்னு தானே திமுகவும் லூஸ் விட்றாங்க. ஏன்னா அது எங்கள் சப்ஜெக்ட் இல்லை. இப்போ இது மக்களுக்கு இது கஷ்டத்தை கொடுக்குதுன்னா கோவம் யார் மேலே வரும்? மத்திய அரசு மேலேயும் தேர்தல் ஆணையத்து மேலேயும் வரும். சரி, அதனால் அவங்க அப்படி லூஸ் விடுவாங்க. ஆனால் நான் என்ன இங்கே பார்க்குறேன்னா, இந்த போட்டா போட்டி அரசியல் இல்லாமல் மக்களை பாதுகாக்க வேண்டிய வேலை இருக்குல்ல, அதை பண்ண மாட்டேன்றீங்க. அதே மாதிரி சுங்க வரியிலெல்லாம் போகும்போது அப்படியே ஃபாஸ்டேகில் அப்படியே பணம் போகுதுல்ல, அவங்களுக்குலாம் நான் பிஜேபியை பார்த்தோன்னா தேசம் வளர்கிறது, என் பணம் போகிறது, ஓட்டு போடு அப்படியே தோணும், வயிறு எரியும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, கார் வச்சிருக்கவங்கள பெரிய வசதிக்கார அவங்கள சொல்லல, டிராவல்ஸ் ஓட்டுறவங்க, தக்காளி டிரான்ஸ்போர்ட் பண்றவங்க, காய்கறி லோனு தான், லோனை வாங்கி லோன் அலையறதான் வாழ்க்கையா போயிடுச்சு. இதுல அங்க ஒரு பிரதமர் மொழி இப்படி சிரிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ. பெட்ரோல் பங்க்ல போனா என்ன பெட்ரோல் 60 ரூபாய்க்கா விற்குது மாசம். அதாவது போர் நடந்து பாதி விலைக்கு வேற எவனா புண்ணியம் வாங்க குத்தா கூட அந்த சலுகையை மக்களுக்கு கொடுக்காத ஒரு மத்திய அரசு. இது ஒரு சைடுங்க. இன்னொன்று, மத்திய அரசையே சொல்லிட்டு இங்கே சொத்து வரி ஏற்றுவேன், தண்ணி வரி ஏற்றுவேன், கரண்ட் பில் ஏற்றுவேன். கரண்ட் பில்லு பார்த்தா 4000 ரூபா, அந்த கரண்ட் பில்லு 6000 ரூபா வருது. என்னன்னா பாஜக வந்துடக்கூடாது, அதனால கரண்ட் பில் 60,000 பரவாயில்ல கட்டியே ஆகணும், இப்படியா இருக்கிறாங்க மக்கள். அப்போது அரசியல் பண்ணிக்கிட்டு மக்களை உரியிற வேலையை தான் 2 அரசாங்கமும் பண்ணுது. இதில் அவங்க மக்கள் வந்து இன்னைக்கு தேதியில் வந்து பிரித்து பார்ப்பாங்க. கடந்த தேர்தலில் பாஜக மேலே இருந்த கோவம் இந்த தேர்தலில் இருக்காதுங்க. காரணம், இது பிரதமர் தேர்தல் அல்ல. இன்னொன்று, எவ்வளோ நாள் தான் அவங்களும் இதே கோவத்தை, உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்கள் இப்போ கருப்பு பலூன் நீங்களே விடுறதில்ல, இன்னைக்கு ஏன் கருப்பு பலூன் விடலை? பாசிச பாஜகவை நம்ம ஒழிக்கணும், சரிட்டா? காங்கிரஸ் கட்சியும் திமுக கட்சியும் தாவேகாவும் ஏன் கருப்பு பலூன் விடலை? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறோம், பொம்மை அடிமை அடமானத்தில் போயிடுச்சு அதிமுகலாம் சொல்லிட்டாங்களே,
சரி அவங்க அடமானத்தில் இருக்கிறாங்க, மீட்க முடியல. நீங்களாம் வெளில தானே, அடமானத்தில் எல்லாம் வெளில தானே இருக்கிறீங்க, நீங்களாம் ஏன் கருப்பு பலன் விடலை? ட்வீட்டு போடுறீங்க. ட்வீட்டு போட்டால் பெரிய அப்படியே ஒரு போர் விமானத்தை எடுத்துன்னு போய் தாக்குனதான் நினைப்பா. எங்க பிரதமர்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு காசு கொடுக்கல, ஏர்போர்ட்லேருந்து அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் கருப்பு பலூன் விடுவோன்னு விட்டுருக்கணுமா வேணாவா? மெட்ரோக்கு நோ சொல்லிட்டார், அவ்வளவுதான். அவ்வளோதான். சரி, பதில் சொல்லிட்டீங்க, பணம்லாம் வேணாம். இதுதான் நீங்க எதிர்க்கிற லட்சணம். அதனால தான் சொல்றேன், இவர்கள் எல்லோரையும் என்னோட வேலையில நான் தெளிவா இருக்கிறேன். இவங்கெல்லாம் என்ன மாதிரியான ஆள்கள்னு மக்களுக்கு புரிய வைக்கணும். அதான் நம்ம பண்றோம். அவராச்சும் ட்வீட் போட்டிருக்காரு, விஜய் சார் எதனா கமெண்ட் பண்ணியிருக்காரா? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வரல. மேபி நைட்டு ரூம்லாம் போட்டு யோசிச்சுட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக பல் விளக்கும் போது ட்வீட் போடுவாங்க. இப்போ இந்த 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா பீகார்ல வந்து நிறைய நலத்திட்டங்களை கடைசி நிமிஷத்துல வந்து செய்திருக்காங்க. அந்த மக்களுக்கான தேவையான விஷயங்களை கொடுத்து பெண்களுடைய வாக்கை கவர்ந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி இங்கேயுமே வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கஜானால காசு இல்லை. இப்போ வேலை செய்கிற அரசு ஊழியர்கள் இன்றைக்கி ஜாக்டோஜியோவில் நேத்தில் அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேலையை வந்து பாய்காட் பண்ணியிருக்காங்க. சீஃப் செக்ரட்டரி வந்து சர்க்குலர், ஆமாம், சீஃப் செக்ரட்டரி வந்து சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காரு. இதை வந்து நீங்கள் வந்து அவர் அனுப்பிச்சி அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ்லாம் சர்க்குலர் அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து இந்த வேலையை இன்றைக்கி வந்து வேலையை பாய்காட் பண்ணீங்க, இல்லை வேலைக்கு வரலன்னா உங்களுக்கு சம்பளம் போகும், அப்புறம் உங்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைலாம் எடுக்கப்படும். பச்சை இங்கில் கோபமாக கையெழுத்து போட்டுலாம் அனுப்பிச்சாங்க. பார்த்துட்டு இதை நிறைய பாத்திரம் போ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு வேலைக்கு யாருமே போகல. நிறைய இடம் ஆஃபீஸ் க்ளோஸாக தான் இருந்தது. அப்போ என்னன்னா அரசு ஊழியர்கள் வருத்தத்தில் இருக்காங்க. ஆசிரியர் பெருமக்கள், அதாவது நம்ம எப்பயுமேங்க ஒரு விஷயம், ஆசிரியர்களை துப்புரவு தொழிலாளர்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ரெண்டுமே கொஞ்சம் கடினமான வேலை. ஒன்று, ஆசிரியர்களுக்கு வந்து அடுத்த தலைமுறையை நம்ம அவங்ககிட்ட நம்பி கொடுக்குறோம். எங்கள் அடுத்த தலைமுறை நல்லா வரணும், படிச்சுட்டு வரணும், அறிவாளியாக வரணும், கலாச்சார ரீதியாக, அறிவு சார்ந்த ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக நல்லா வரணுன்றது ஆசிரியர்களில் தான். நான் இன்னைக்கு நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா சத்தியமாக அதுக்கு என்னோட ஆசிரியர்கள் ஒரு காரணம். அப்பா அம்மா உழைப்பு இன்றியமையாதது, அது முதன்மை. ஆசிரியர்களோட ஆசீர்வாதம் இருந்தால் எந்த ஒரு மாணவனும் மேலே போவான். அதான் ஐயா அப்துல் கலாமும் ஆசிரியர்களும் அவ்வளோ முக்கியம் கொடுத்தாரு. அதனால தான் முன்னாடி நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை பற்றின விஷயங்கள் நல்ல அறிவு சார்ந்தவர்கள் பேசுவாங்க. அப்போ அந்த ஆசிரியர்களை வந்து நம்ம வந்து சரியாக கவனிக்கலை. அப்புறம் துப்புரவு தொழிலாளி, போடாத குப்பை கிடையாது. எச்சிலிருந்து, சாப்பிட்ட மிச்ச மீதியிலேருந்து, இறந்து போன நாயிலிருந்து, குப்பையிலேருந்து, அதை கையில் அள்ளி போடுறவங்கள அவங்களோட பிரச்சனையை, அவங்களோட வலி வேதனையை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்போது இந்த மாதிரி ஒன்று இருக்கும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் சீண்டல். இன்றைக்கி கூட ஒரு பைத்தியம் வந்து போயிட்டு ஒரு குழந்தைய +2 மாணவியை வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து ஒரு பயம் வர மாட்டேங்குதுல்ல. ஸ்டாக்கிங் அப்படின்னா என்ன? ஒரு பெண்ணு நடந்து போகிறான்னா அந்த பெண்ணு பின்னாடி வந்து ஒரு 4 நாள் 5 நாள் ஒருத்தன் போகிறான்னா அவனை நிறுத்தி கேட்கணும். சமுதாயத்தில் இருக்கிறவங்களோ இல்லை காவல்துறையோ இல்லை யாரோ ஒருத்தர் கேட்கணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி கூட ஒரு குழந்தை வந்து இறங்கியிருக்காப்புல. அப்போ அந்த பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு வரும்போது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். நம்ம சும்மா கடந்து போயிட முடியாது. கேட்டால் உத்தரப்பிரதேசம் பாருங்கள், பீகார் பாருங்கள். இன்னொரு சின்ன ஒரு விஷயம், நேற்று ஒரு செய்தி படித்தேன். ஒரு தம்பதியினர் கோயம்புத்தூரில் டீ கடையை வச்சுருக்குறாங்க. திறக்கிறதுக்கு போகிறவங்க விடிகாத்தால் எழுந்துச்சி நாய் குறுக்க வந்து கீழே விழுந்து கணவன் அங்கேயே பின்னாடி வண்டி வந்து ஏற்றிடுது, கணவன் இறந்துடுறாரு. மனைவிக்கு இப்போ தலையில் அடிபட்டு இறந்துறாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு தாசில்தாரை நாய் தெத்தின்னு போய் கட்சி கலெக்டருக்கும் அங்கே இருக்கிற கமிஷனருக்கும் தகராறு. ஐ திங்க் சிவகங்கைன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன வயசுக்காரர் ரேபிஸ் தொற்று வந்து இறந்து போயிட்டார். இப்போ எங்கள் வீட்டில் என் மகனுக்கு நாய் பிடிக்கும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ரோட்டில் போகிற ஒரு நாய்க்குட்டியை ஒருத்தர் அடிச்சு அது நாய்க்கு தலையில் காயப்பட்டு சாக கிடக்கிற நிலமையில என் பையன் அழுகுறான். அப்பா இதை பற்றி எதனா கேளுங்க, பாவம் இது அப்படின்றான். அவன் ஒரு சைடு துடிக்கிறான். எனக்கு நிறைய பேர் இந்த மாதிரி நாயை விட்டுட்டு போகிறாங்க. இந்த நாய் கடிச்சா ஆஸ்பத்திரியில் எப்படி ரேபிஸ் வந்து சாகுறாங்கன்றதை நான் பார்த்தவன். ஸோ எனக்கு ஒரு பத்திரிகையாளர்னா செய்தித்தாள் இந்த பதட்டம். இப்போது நாய் பிடித்தவர்கள் பதறுவதற்கும் நாயை பார்த்து பயப்படுறவர்களும் இந்த அரசாங்கம் என்ன தீர்வு கொடுக்குது? இதுக்குன்ட்டு நம்மனா போய் இன்னொரு ஓட்டு போட்டு சிங்கப்பூர்லேருந்து ஆள் கூட்டின்னு வர முடியும்? அப்போ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து பெரிய ஊழல்கள் வர தீர்வுகள் இல்லை. அது மத்தியில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. மாநிலத்தில் இன்னைக்கு இது மாநிலத்துக்கு உண்டான தேர்தல். இப்போ பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் மக்கள்கிட்ட வரும். நீங்கள் கேட்ட அந்த கேள்வி எப்படி இருக்கும்ன்றது 10 ஓட்டு எடுக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க. பீகார்ல நலத்திட்டம் கொண்டு வந்து ஜெயிச்ச மாதிரி இல்லை, நீங்கள் இங்கே நலத்திட்டம் இங்கேயும் வந்து ஒரு 10,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போடுறாங்கன்னா கண்டிப்பாக அது பெண்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்கும். பணம்ன்றது காசே தான் கடவுளடா அப்படின்னு சும்மா சொல்லலை. பணம் 10 செய்யும், 11வது தேர்தலையும் வெற்றி பெற வைக்கும்.
அதெல்லாம் வந்து நம்ம நீங்கள் என்ன கருத்து போட்டிங்கனாலும் பணன்றது ஒரு 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 முக்கியமான ஒரு பகுதி தான். நான் அதை வந்து பணம் வேலை செய்யாதுன்னா நான் சொல்லலை. ஏன்னா எங்ககிட்டேருந்து வாங்கின பணம் தான். இப்போ அதே பணத்துக்கு வேண்டி தானே நாங்கள் வேலை பார்க்குறோம், கரண்ட் பில்லு கட்டுறோம், சொத்து வரி கட்டுறோம், தண்ணி வரி கட்டுறோம், டீசலுக்கு வரி கட்டுறோம், வண்டி வாங்கினா பர்மிட்டு காசு கட்டுறோம். அந்த பணத்துக்காக தானே எங்களை உழைச்சி அந்த வரி பணத்தில் தானே அரசாங்கம் நடக்குது. அப்போ இது வந்து நீங்கள் ஒரு திட்டம் மூலியமாவோ ஒரு இலவசம், இப்போல்லாம் இப்போ பாஜக இலவசம்னு யாருமே பேசுறது கிடையாது. இது வந்து மக்கள் நலன் அப்படின்றாங்க. முன்னாடி ஒரு காலத்தில் இவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, இலவசங்கள்லாம் கூடாது, ஆனால் வரி ஒண்டி இருக்கலாம், ஆனால் இலவசம் இருக்கக்கூடாது. அதனால் அந்த விஷயங்கள்லாம் மக்கள் பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஒரு 10 ஓட்டு 15 ஓட்டு வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் தேடி தேடி கெஞ்சி, ஐயா அப்பா அம்மா தாய்மாரே நல்லோரே நல்லெண்ணம் கொண்டோரே நாளையின் தீர்ப்பினை வழங்கிடும் எசமானர்களே தயவுசெய்து ஓட்டு போடுங்க அப்படின்லாம் கெஞ்சுறத பார்ப்போம். நல்லாயிருக்கும். மக்கள் சார்பாக இதை வந்து நான் ஒரு பத்திரிகையார் தான் ரசிப்பேன். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வேட்பாளரும் போய் இதில் எங்கள் அண்ணன் விஜய்க்கு ஒரே ஒரு கோரி, அண்ணன் தயவு செய்து வெளியில் வந்து ஓட்டு கேட்கணும். ஓட்டு போய் கேட்கும்போது அன்னைக்கு நான் பனையூரில் தான் இருப்பேன், எனக்கு ஓட்டு போடுறவங்கலாம் பனையூரில் வந்து ஹாய் சொல்லிட்டு போய் தாவேகா ஓட்டு அப்படி கேட்கக்கூடாது. இந்த விஷயத்தில் நீங்கள் சூப்பர் ஸ்டார், ஆனால் தேர்தல் வரும்போது நாங்கள் தான் பாஸ். அதனால் எங்களை வந்து எல்லா தலைவரும் அம்எல்ஏ ஆகிற ஆசை இருக்கிறவங்க, முதலமைச்சர் ஆகிற ஆசை இருக்கிறவங்க, அமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மக்களை போய் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு எதனா தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க தயவுசெய்து ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும். அதுதான் ஜனநாயகம். ஓகே, புரியுது. தேர்தல் திருவிழா ஒரு சுவாரஸ்யமான விழாவா இருக்க போகுது அப்படின்னு நம்புறேன். நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசும். நேரத்திற்கு நன்றி. நன்றி.